ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநாதர்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம், மேசராசி நேர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் கன்னிராசி மேசராசி ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க, கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, தொழிலில் இருக்கிறாங்க, நண்பர்களாக இருக்கிறாங்க, வியாபாரத்தில் இருக்கிறாங்க, உத்தியோகத்தில் மேலே அதிகாரி கீழே அதிகாரியாக இருக்கிறாங்க. ஸோ கன்னியும் மேசமும் ஒரு இடத்துல இருந்தால் அவங்களுடைய நட்பு எப்படி இருக்கும், பகமை எப்படி இருக்கும், புரிதல் எப்படி இருக்கும், ஒத்துமை எப்படி இருக்கும், கான்ட்ராவர்ஷன் எப்படி இருக்கும், இப்படி பலதரப்பட்ட தகவல்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பொறுமையாக பாருங்கள், இந்த வீடியோவில் நல்ல தகவல் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ கேட்குறவங்க நிறைய பேர் கன்னிராசி மேசராசியில் திருமணம் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா சில உறவு முறையில் இருப்பாங்க. உங்கள் குழந்தைகளே வந்து அந்த ராசியில் பிறந்திருக்கும். அப்பா வந்து மேசராசியாக இருப்பார், மகா வந்து கன்னிராசியில் இருக்கும். இவங்களுக்கு உண்டான உறவு முறை எப்படி இருக்கும், அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட தகவல் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? ஃபோன் பண்ணி கேட்க வேண்டாம், கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நேர்களே, ரிட்டன் வியூவர்ஸ் நியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. மேசம் முதல் ராசி, காலப்புருஷ சக்கரத்தின் முதல் ராசி, மேன்மையான ராசி, மேடான ராசி, எப்போயுமே உயர்வாக இருக்குன்னு நினைப்பாங்க. நெருப்பு ராசி. சரியா? செவ்வாயோட ஆதிக்கம் உள்ளது. ஆளுமே அதிகாரம், தன்னம்பிக்கை இருக்கும். எப்போயுமே மற்றவங்களை அதட்டணும், அதிகாரம் பண்ணணும், எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வந்தால் ராஜாவாதாண்டா வருவேன் அப்படின்னு மேசராசினியர்கள் மனசுக்குள்ளே நினைப்பாங்க. அதுக்குண்டான எஃபெக்ட்டும் போடுவாங்க. சரியா? உணர்ச்சி வசப்பட்டவர்கள், சுறுசுறுப்பாக இருப்பாங்க. டென்ஷன் பதட்டம் வந்து கூடயே பிறந்ததாக இருக்கும். செவ்வாய் தான் ஆள்றாரு. சரியா? செவ்வாய் ஒரு செயல் வீரன், சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரன். கன்னி புதனுடைய வீடு. புதன் வந்து நுட்பம், அறிவு, பகுத்தாய்வு, எதுவுமே நின்று நினைச்சு செய்வாங்க. அமரா கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறையை நினச்சி பாருப்பாங்க. கன்னி வந்து இப்போ இல்லை, அடுத்து இன்னொரு 50 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பான் அது போய் நினச்சிட்டு இருப்பாங்க. செவ்வாய் அப்படி கிடையாது. படாபட், சட்டி சுட்டதாடா கை விட்டதாடா, என்ன சொல்லுவாங்க, கையில் காசு வாயில் தோசை அப்படின்னு அடித்து தூள் கிளப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் கன்னி அப்படி கிடையாது. ரொம்ப நிதானமாக ஸ்லோ அண்டு ஸ்டடியாக போவாங்க. ஸ்லோ அண்டு ஸ்டடிஸ் விந்தரேஸ் அப்படின்னு ஒரு தத்துவத்தை கொண்டவர்கள் கன்னிராசினியர்கள். ஏன்னா புதன் அப்படிப்பட்டவர், விகட கவி. சரியா? எதுலையுமே வந்து ஒரு ராசுக்காக இருப்பாங்க. எதையும் வெளிப்படையாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. நுட்பமாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பிரச்சனையை வந்து அமர யோசித்து பிரச்சனையை தீர்த்து விடுவாங்க. மேசம் வந்து ஒரு அதிரடி ராசி, அதிரடியாக இருக்கும். சரியா? அடிக்கு உதவாதவே அண்ணன் தம்பி இல்லைன்னு அந்த பாலிசியில் இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருதுங்கிறது வந்து கொஞ்சம் இயற்கை கோளாறு தான். இயற்கைக்கு வந்து ஒத்து போகாத விஷயந்தான். ஏன்னா மேசத்துக்கு கன்னி வந்து 6ஆம் இடத்துல இருக்குது, கன்னிக்கு மேசம் வந்து 8ஆம் இடத்துல இருக்குது. இது ஒரு சஷ்டாச அமைப்பு. அதுபோல் செவ்வாய்க்கும் புதனுக்கும் வந்து எதிரிகள். சரியா? செவ்வாய்க்கு புதனுக்கு ஒத்து போகாது. செவ்வாய் வந்து ஒரு நிகரற்ற ஆண்மைத்தனம் கொண்ட கிரகம். புதன் வந்து ஒரு அழித்தன்மை உள்ள கிரகம். சரியா? ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. கிரகத்தில் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு தன்மை இருக்குது. செவ்வாய் ஒரு ஆண்மை உள்ள கிரகம், ராஜ கிரகம். புதன் வந்து ஒரு அழிக்கிரகம். இருக்கிறதுலே வலிமை கம்மியான கிரகம் புதன் தான். இருக்கிற கிரகத்திலே ஏறு வரிசையில் வலிமை கம்மியான கிரகம் புதன் தான். ஆனால் புதன் கிரகம் வலிமை கம்மியான கிரகமாக இருந்தாலுமே அதுக்கு வந்து தசாபுத்தி 17 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் புதன் வந்து நவீன உலகத்துக்கு வந்து புதன் வந்து ரொம்ப வேண்டியவர். இப்போ நடக்கிற காலம் வந்து புதனுடைய காலம்தான். இப்போ நடக்கிற ஒரு 30 வருஷம் புதனுடைய காலத்தில் தான் நடந்துகிட்ருக்குது. சரியா? எப்போ இருந்து சார் நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து என்ன நடக்குது, இப்போ 2027. சரியா? 2057 30 வருஷம். 2057 சொல்ல முடியாது. இப்போ 2027, இதில் 30 கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 30 கழிச்சிட்டிங்கன்னா 7, 12, 9, 1997 புதனுடைய ஆட்சி தான் நடக்குது. ஏன்னா கிரகங்களுடைய ஒவ்வொரு கிரகமுமே வந்து உலகியலில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நிலைப்பாட்டை மாற்றும். ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு ராசியை சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். அதன் அடிப்படையில் இந்த பூமியை வந்து ஒவ்வொரு கிரகமும் ஆளும். இப்போ வந்து புதன் தான் ஆண்டுட்டு இருக்கிறாரு. எப்போ வரைக்கும் ஆள்றாரு? 2027 வரைக்கும் ஆள்றாரு. அதுக்கடுத்து சந்திரன் வந்துடுவார் 30 வருஷத்துக்கு, 2057 வரைக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம பூமி வந்து நம்ம இருக்கிற இந்த இடம் புதனுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்குது. அதனால தான் கடந்த 30 வருஷத்தில் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. விஞ்ஞானம் நல்லா வளர்ந்துருச்சு. சரியா? சயின்ஸ் நல்லா வளர்ந்துருச்சு, மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வளர்ந்துருச்சு, கம்ப்யூட்டர் மயம் ஆகிப்போச்சு. எல்லார் கையிலும் ஃபோன் வந்துருச்சு, ஐடி ஃபீல்டு நல்லா வந்துருச்சு, எல்லாமே டிஜிட்டல் மூலமாக ஆயிடுச்சு. புதிய பொருளாதார குழு வந்துருச்சு. புதிய பொருளாதார குழு வந்தது 1992 தான். நரசிம்மராவ் பிரதம மந்திரியாக இருக்கும்போது மன்மோகன் சிங் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அப்போ தான் புதிய பொருளாதார குழு வந்திருக்கு. இன்றைக்கி இந்தியா அவ்வளோ தூரம் முன்னேறி இருக்குது, டிஜிட்டல் மயமாக இருக்குன்னா அன்றைக்கி தேதிக்கு மன்மோகன் சிங் போட்ட விதை தான். இது அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும். 1992 நரசிம்மராவ் பிரதமர் ஆனார். 91 எலெக்ஷன் வந்துச்சு. ராஜீவ்காந்தி வந்து அகால மரணம் அடைஞ்ச உடனே அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் வந்து நரசிம்மராவ் வந்து பிரதம மந்திரி ஆனார். அப்போ வந்து மன்மோகன் சிங் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். மன்மோகன் சிங் ஆரம்பித்த அந்த விதை, அவர் போட்ட விதை தான் இன்றைக்கி வந்து ஆலமரமாக கற்பக விருட்சமாக இந்தியா முழுக்க பரவி இருக்குது. இது உண்மை, யாராலும் மறுக்க முடியாது.
இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா புதனுடைய ஆதிக்கத்துக்காக சொல்ல வரேன். ஸோ புதனுடைய ஆதிக்கம் வந்து அந்த காலத்திலிருந்து ஆரம்பிச்சிருச்சு. 1997 தான் டைட்டில் பார்க்கே வந்தது தமிழ்நாட்டுக்கு. சரியா? அந்த காலத்தில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி இருந்து கலைஞர் வந்து திருவாயமனூரில் ஆரம்பித்தார் டைட்டில் பார்க்கு, சிட்கோ டைட்டில் பார்க் ஆரம்பித்தார். சரியா? ரைட் நேயர்களே, இதை பற்றி ரொம்ப பேசுகிறோம்னா அது வந்து அரசியல் ரீதியாக போகும். ஆனால் அந்த அமைப்புக்கு காரணம் வந்து புதன். அந்த புதன் வந்து கன்னி ராசிக்கு வேண்டியவன். இந்த தகவல் உண்மை தான். சரியா? நான் வந்து நேராக வந்து சில விஷயங்களை சொல்கிறதுக்காக சில தகவல்களை சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் உண்மை தான். சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக இந்த பூமியை ஆள்றவர் வந்து புதன் தான். இனிமேல் ஆளப்போகிறவர் சந்திரன். சந்திரன் வந்து இப்போதைக்கு சப்ஜெக்ட்டுக்கு தேவையில்லை. இப்போ வந்து 2 பேர் தான் தேவை. கன்னி ராசிக்கு உண்டான புதனும் மேச ராசிக்கு உண்டான செவ்வாயும். பூத ஜோதிடத்தில் எப்போயுமே வந்து நான் கிரக நிலையில் விட்டு கொடுக்க மாட்டேங்க. சரியா? எவ்வளோ பலன் சொன்னாலும் சரி, அந்த அடிநாதம் நமக்கு வேணும். சரியா? அடி வேர், ஆணி வேர் எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்கணும். அதுதான் ஒரு ஜோதிடரோட அழகு. அதிலிருந்து நீ மேலே வரணும். ஆணி வேரை சொல்லாமல் நீ நுனிக்கிளையை பற்றி பேசக்கூடாது. சரியா? மேலே களை இருக்குது, பழம் இருக்குது, காய் இருக்குது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஜோடனை வர்ணனை. கீழே எப்படி இருக்குது, ஆணி வேர் எப்படி இருக்குது, அடிநாதம் எப்படி இருக்குது. ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா என்ன பண்ணுவார்னா, நல்ல ஒரு அனுபவமிக்க டாக்டர் என்ன பண்ணுவார்னா, கையை பார்த்து நாடி துடிப்பை பார்ப்பார். எந்த வியாதியாக இருந்தாலும் நாடி துடிப்பை தான் பார்ப்பார். ஆட்டோமேட்டிக்காக அவர் கை போயிடும். அந்த விரலை போய் அதை வச்சு பார்ப்பார், பல்ஸை பார்ப்பார். சரியா? அதுதான் அடிநாதங்கிறது. ரைட் நேயர்களே, இப்போ வந்து கன்னிங்கிறது எப்படின்னா, ஆளை அமர யோசித்து அடிநாதத்தை பார்க்கும், ஆணி வேற பார்க்கும். மேசம் அப்படி கிடையாது. அதிரடியாக எல்லா காரியத்தையும் பார்க்கும். சரி, இவங்க 2 பேரும் இடத்துல ஒன்று சேராங்க சார், எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, முதல்ல மேசராசி செவ்வாய் ஆள்றாரு, கன்னி ராசி புதன் ஆள்றாரு சொல்லிட்டேன் நான். செவ்வாய் ஆண்மையான கிரகம், புதன் ஒரு அழிக்கிரகம். புறநிலை புரிதலை புரிஞ்சுக்கிறோம். கன்னி வந்து எப்படின்னா, வெளி வட்டாரத்தில் எப்படி இருக்கிறாங்க, மற்றவங்க எப்படி இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறாங்க. செவ்வாய் அப்படி கிடையாது, மற்றவனை மாற்றுவாங்க. சரியா? மற்றவனை வந்து தாம் பக்கம் திருப்புவாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், நீ வந்து எனக்காக மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேசராசிக்காரங்க. கன்னி அப்படி கிடையாது. புறநிலை எப்படி இருக்குது, எதிராளி எப்படி இருக்கிறான், ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும்னே கன்னி ராசிக்காரங்க இருப்பாங்க. காரியமும் சாதிப்பாங்க. ஸோ இப்போ வந்து மேசராசி எடுத்துகிட்டோம் வச்சுக்கோங்களேன், வலிமை, தைரியம், சுதந்திரம், தலைமைத்தன்மை இருக்கும், தலைமை பண்பு இருக்கும். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும். யாருக்கு? மேசராசினர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். அதில் வந்து அவங்க கொஞ்சம் கெத்தாக இருப்பாங்க. கன்னி ராசினியர்கள் வந்து அவுட் சோர்ஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. வந்து எதிரே இருக்கிறவனை இடம் போட்டுருவாங்க. அது போவாங்க, எந்த ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துவாங்க. என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், அந்த விஷயத்துக்கு சார்ந்து பேசுவாங்க, பொருளோடு பேசுவாங்க. அவங்க பேசுகிறதுல ஒரு மீனிங் இருக்கும். சரியா? அதிகார தோணி இருக்காது. யாராக இருந்தாலும் ஆக வச்சுருவாங்க. பேசி புரிய வைக்கிறதுல கன்னி ராசினியர்கள் கெட்டிக்காரங்க. கன்வின்ஸ் பண்ணுறதுல கெட்டிக்காரங்க. அதுவும் மற்றவங்க கவுன்சிலிங் கொடுக்குறதுலையும் கன்னி ராசினியர்கள் கெட்டிக்காரங்க. விவரங்களில் கவனம் செலுத்துவாங்க. என்ன விஷயம் அதில் எவ்வளோ கவனம் செலுத்தணுமோ அந்த கவனம் செலுத்துவாங்க. நடைமுறைத்தன்மை இருக்கும் கன்னிராசிக்கு. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்க. இது நடக்காது, ப்ராக்டிக்கலாக எப்படி போகணுமோ அதை வந்து சக்ஸஸாக செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு தரவு பகுப்பாக இருக்கும். எதுவுமே வந்து தரவுனா என்ன, ஒரு தகவலை வந்து பிரித்து பார்ப்பாங்க. ஒரு செய்தி கேட்டுட்டால் உடனே உணர்ச்சிவசப்பட மாட்டாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. சொல்லுவாங்கள்ல, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இது கன்னிராசிக்கு வந்து கை வந்த கலை. கன்னிராசி நேருங்க அதில் கரெக்டாக இருப்பாங்க. மேசம் அப்படி கிடையாது, ஆர்ப்பாட்டம் தான். ஒரு தகவல் கரெக்டாக வச்சுக்கோங்களேன், உடனே அதை இது பகுப்பாய்ந்து பார்க்க மாட்டாங்க, அதை அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஊன்னு கத்துவாங்க, அலப்பறை பண்ணுவாங்க. இது 2 பேர்த்துக்குமே உள்ள ஒரு எதிரி முனையான அமைப்பு. சரியா? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, புரிதல் போயிடும் இந்த காலகட்டத்தில். சரியா நேயர்களே? அதுபோக வெளிப்படைத்தன்மைங்கிறது வந்து கன்னிராசி ஒரு பெண் ராசியாகும், மேசராசி ஒரு ஆண் ராசியாகும். மேசம் வந்து கன்னியை அடக்கி ஆளும்னு நினைக்கும். அதுபோக வந்து கன்னிராசியில் சுக்கிரன் வந்து நீசமடைகிறாரு. அதனால் இவங்களுக்கு எப்போதுமே கூட்டத்தில் ஒரு மென்மையாக தான் இருப்பாங்க. சரியா? எதுவுமே வந்து இவங்க வந்து ஈஸியாக வந்து எதுவுமே வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா சுக்கிரன் நீசம் வராரு. சுக்கிரன் நீசம் வர்றதுனால இவங்க வந்து எதுலையுமே வந்து கொஞ்சம் அறிவுக்கு தான் வேலை கொடுப்பாங்க, அழகுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து அழகு, ஆனால் புதன் வந்து அறிவு. புதன் வந்து உச்சமடைகிறாரு. அதனால் இவங்க வந்து அழகுக்கு தன்னை வந்து இது அழகுபடுத்தி காட்டுறது, தன்னை ரொம்ப ஃபோர்ஸாக காட்டுறதுல இருக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே ரொம்ப அறிவுபூர்வமாக இருப்பாங்க, அக்கப்புறமாக இருப்பாங்க. மேசம் எப்படி சார் அப்படின்னா, மேசம் அதிகாரம் தான். சூரியன் உச்சமடைகிறாரு. சூரியன் உச்சமடைறதுனால என்ன, லீடர்ஷிப் இருக்கும், தலைமை பண்பு இருக்கும், எல்லோரும் நம்மளை பாராட்டணும், எல்லோரும் நம்மளை மெச்சிக்கணும் அப்படின்னு அவங்க ஒன்று நினைப்பாங்க. ஸோ இப்படி சில அமைப்புகள்லாம் இருக்கும். அதுபோல் மேசத்தில் சனி பகவான் நீசம். அதனால் அந்தளவுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. வேலை பார்க்குறதுனா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா வேலை பார்த்து அலைஞ்சு திரிஞ்செல்லாம் இவங்க வந்து காரியம் சாதிக்க மாட்டாங்க. உட்கார்ந்த இடத்துல அதிகாரம் பண்ணுறது,
சூப்பர்வைசிங் பண்ணுறது, மேஸ்திரியாக இருக்கிறது, அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறது, கமாண்டராக இருக்கிறது, இது மாதிரி வேலைக்கெலாம் போவாங்க. ஒரு வேலையை கீழே இறங்கி செஞ்சு அதுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே சனி பகவான் நீசம் அடைகிறாரு. காலப்புரட்சி சக்கரத்திலே மேசத்தில் சனி பகவான் நீசம் அடைகிறதுனால உழைப்பின் வர்க்கமாக இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உழைப்புக்கு வந்து ஒரு இது கொடுக்க மாட்டாங்க. உழைப்புக்கு வந்து என்ன சொல்கிறது, உழைப்பை வந்து அந்த அளவுக்கு உழைப்புக்கு வந்து ஒரு அமைப்பு கொடுக்க மாட்டாங்க. உழைப்பை நம்பி அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. உடல் உழைப்பு ரொம்ப கம்மி மேசராசிக்கு. அதுக்கே எல்லோரும் அப்படி எடுத்துடாதீங்க. சில பேர் எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பாங்க. செவ்வாய் வலுப்பட்டு ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாலும் ஓரளவு நல்ல நிலைமையில் இருப்பாங்க. ஆனால் ராசி அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம்ல, அதை பார்த்தோம்னா இவங்க ரொம்ப மேசராசினியர்களாக ரொம்ப விழுந்து இழுந்து வேலை பார்க்க மாட்டாங்க. சரியா? கன்னி ராசியும் அந்த அளவுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. ஆனால் தேவையான இடத்துக்கு உழைப்பாங்க. எப்படி உழைப்பாங்கன்னா, இவங்க வந்து அந்த என்ன சொல்கிறதுங்க, ஆலோசனை பண்ணுறாங்களே, கவுன்சிலிங் பண்ணுறாங்க, அதில் வந்து நல்ல ஸ்கில்டாக இருப்பாங்க. சரியா? அந்த விஷயத்தில் வந்து கில்லாடியாக இருப்பாங்க. ஸோ இப்படி 2 பேருக்குமே வந்து 2 விதமான தாக்கம் வந்து பொதுவாக இருக்கிறது. ரைட் நேர்களே, இப்போ வந்து நம்ம மற்ற விஷயத்துக்கு வருவோம். ஆதிபத்திய விஷயத்துக்கு வந்தோம்னா, இவங்க 2 பேரும் சேர்த்து இப்போ கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, இல்லைன்னா வேண்டியவராக இருக்கிறாங்க, நண்பராக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு உறவில் இருக்கிறாங்க, தாய் தப்பனாக இருக்கிறாங்க, அம்மா அப்பாவாக இருக்கிறாங்க, இல்லைனா பிள்ளை குட்டியாக இருக்கிறாங்க, புருஷ முன்னாட்டியாக இருக்கிறாங்க, ஓனராக இருக்கிறாங்க, தொழிலாளியாக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு உறவு முறையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். ஒரு இடத்துல இருக்கிறாங்க, சந்திக்கிறாங்க. இவங்ககிட்ட என்ன உண்மைத்தன்மை இருக்கும், என்ன பொய்த்தன்மை இருக்கும், உண்மைத்தன்மை என்ன, நிஜம் என்ன, நிழல் என்ன, இதெல்லாம் பார்த்தோம்னா இவங்க தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு எப்படி சார் இருப்பாங்க அப்படிங்கன்னா, மேசா வந்து நம்பர் 1 இருப்பாங்க. ஆனால் கன்னி வந்து எப்படின்னா, ஒரு இடத்துல வெளிப்படத்தன்மையாக தான், ஒரு இடத்துல தன்னை வெளிப்படுத்துக்கிறதுனா அறிவுபூர்வமாக இருப்பாங்க. கன்னிராசி எப்படி அறிமுகமாவாங்கன்னா, 4 பேர் சொல்லுவாங்க, நீ அந்த விஷயத்தை அவங்ககிட்ட போய் சொல்லியா, கன்னிராசிக்காரனுக்கு போய் சொல்லியா, அவன் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பான்ப்பா, ஒரு பஞ்சாயத்தை அவனை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். மேசராசி எப்படி அறிவுப்படுத்துவாங்கன்னா, இந்த வேலையை அவங்ககிட்ட விடுப்பா, நல்லபடியாக முடிச்சு கொடுப்பான், 4 பேர் வச்சு இரட்டி வேலை வாங்கினோம்னா அவங்ககிட்ட விடு அப்படின்னு மேசராசிக்காரனை சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்தை வந்து வேகமாக முடிக்கணும்னா மேசராசி முன்னிலைப்படுத்தப்படும். ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமாக ஒரு பிரச்சனையை தீர்க்கணும், சார்ட் அவுட் பண்ணணும், ஒரு கணக்கை தீர்க்கணும், ஒரு பஞ்சாயத்தை தீர்க்கணும்னா கன்னிராசிக்காரங்க அங்கே வந்துடுவாங்க. அடுத்து குடும்ப வாழ்க்கை எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில் ஒரு 2 பேருமே வந்து ஓரளவு மத்தியமாக போவாங்க. சரியா? ஓரளவு வந்து மேசராசி வந்து பேச்சுவார்த்தை, இணக்கம், இதில் வந்து ஓரளவு கட்டணிட்டாக இருப்பாங்க. குடும்ப தேவைக்காக பேசுவாங்க, பணத்துக்காக பேசுவாங்க, பழக்க வழக்கத்துக்காக பேசுவாங்க. ஆனால் கன்னி வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு பெருந்தன்மையோடு இருக்கும், விட்டு கொடுத்து போகும். அப்பா என்ன சொல்லலாம் சரின்னு கேட்டுட்டு போவாங்க. ஆன்மீக பற்று இருக்கும், ஆன்மீக சிந்தனை இருக்கும். இவங்க பேச்சில் எப்போயுமே தெய்வத்தை நம்பி பேசுவாங்க. சரியா? தெய்வத்தை நம்பி பேசுவாங்க, தெய்வம் இருக்குன்னு பேசுவாங்க. ஓரளவு வந்து ஆன்மீகம் சார்ந்த வார்த்தைகள், தெய்வ வாக்கு மாதிரி தான், தெய்வ வாக்கு அந்த அமைப்பில் இருக்கும் கன்னிராசிக்கு. மேசம் வந்து எப்போயுமே கொஞ்சம் அலங்காரப்படுத்தி தான் பேசுவாங்க, ஜோடனை பண்ணி தான் பேசுவாங்க. சரியா? பழக்க வழக்கம் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஆரம்ப கல்வி எப்படி சார் இருக்கும்னா, 2 பேரும் நல்லா படிப்பாங்க. மேசராசியும் கன்னிராசியும் ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஆரம்ப கல்வி படிக்கிறாங்கன்னா நல்லா ஒத்துமையாக படிப்பாங்க, பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அந்த விஷயத்தில் 2 பேரும் இணக்கமாக இருப்பாங்க. அடுத்து வந்து தைரிய வீரிய காரியம். கன்னிராசி தைரிய வீரிய காரியத்தில் வந்து வியாபாரத்தில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க. வியாபாரத்தில் வந்து ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க. வியாபாரத்தில் வந்து மிகச்சிறந்தவனாக இருப்பாங்க. தன்னுடைய முழு முயற்சியும் வியாபாரத்துக்கு விடுவாங்க. கன்னினாலே வியாபாரம் தான். அதில் வியாபாரத்தில் வந்து அக்கௌண்ட்ஸ் வியாபாரம் சொல்ல முடியாது, எழுத்து வேலை, டேபிள் ஒர்க். ஒரு கடையில் கல்லாப்பட்டியில் உட்காந்துருப்பார்ல கேசியரு, அந்த ஓனரு உட்காந்த இடத்துல இருந்து ஆளுநர் வேலை வாங்குறது, இப்போ அந்த ஜாமானை போடு இந்த ஜாமானை போடு அப்படி சொல்கிறதுல வந்து கன்னிராசிக்காரங்க கெட்டிக்காரங்க. மேசம் முட்டி மோதுவாங்க. ஒரு வேலைன்னு வந்துச்சு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய எனர்ஜி ஃபுல்லாக கொடுப்பாங்க. சரியா? முயற்சியில் வந்து பின் வாங்க மாட்டாங்க. முயற்சி தான் மெய்வெறுத்த கூலி தரும் சொல்கிற மாதிரி இண்டிபெண்ட்டாக இறங்குவாங்க. இண்டிபெண்ட்டாக இறங்கி காரியத்தை முடிக்கிறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க. பழக்க வழக்கத்தை பொறுத்தளவுக்கு கன்னிராசி வந்து ஓரளவு எல்லாத்தையும் அனுசரித்து போகும். சரியா? தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, அந்த கர்மம் இந்த ரீதியாக எல்லாத்தையும் அனுசரித்து போகும். மேசம் அப்படியே அந்தளவுக்கு அனுசரித்து போக மாட்டாங்க. அதுபோல் அரசியல் நுட்பம், அரசாங்க விஷயங்கள் அதில் வந்து கன்னிராசி தெளிவாக இருப்பாங்க. அது விஷயத்து காரியத்தில் இப்போ கன்னிராசி நேரில் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா அந்த அரசியல் நடத்துகிற விதத்தை வந்து நல்லா கொண்டு போவாங்க. மேசம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேகப்படுத்திட்டு தான் இருப்பாங்க வழிய, அந்த காரியம் என்னது, அந்த காரியத்துக்கு என்ன செய்யணும் அதை நினைக்க மாட்டாங்க. அடுத்து வந்து தாய் அன்பு, குடும்ப சுகம், உயர்கல்வி, இதெல்லாம் எப்படி சார் இருக்கும்னா பரவாயில்ல. சரியா? ஓரளவு பரவாயில்ல. மேசராசி நல்லா படிப்பாங்க. ஆனால் படித்த அளவுக்கு அந்த அளவுக்கு இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. சரியா? அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அந்த படிப்பின் அறுவடையை வந்து இவங்க வந்து அனுபவிக்க மாட்டாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் அதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்த மாட்டாங்க. கன்னிராசி வந்து நல்லா படிப்பாங்க, உயர்கல்வி நல்லா படிப்பாங்க, ஆனால் அது தனக்கு சாதகமாக்கிடுவாங்க. ஒரு எழுத்து கூட படித்தாலும் அதை வந்து தனக்கு காசாக்கிடுவாங்க. சரியா? இவங்க கன்னிராசியில் வந்து ஒருத்தர் வந்து எம்ஏ பிஎல் படிச்சிருக்காரு வச்சுக்கோங்களேன். கன்னிராசியில் ஒரு வக்கீல் இருக்கார், எம்ஏ பிஎல் படிச்சிருக்காருன்னா அந்த தொழிலை வச்சுட்டு ரொம்ப சம்பாதிப்பார். ஆனால் மேசராசியில் அப்படி இருக்காது.
சரியா? படிச்சிருக்கிறோம், வந்தால் பார்ப்போம், நானாக போக மாட்டேன். சரியா? வந்தால் ராஜாவாக தான் வருவேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் கன்னிராசி அப்படி கிடையாது. படித்த படிப்புக்கு எப்படினாலும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு, லாபம் சம்பாதிக்கணும்னு லாப நோக்கத்தில் ரொம்ப இருப்பாங்க. அதுபோல் 2 பேருமே தாய் மேலே பிரியமாக இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் கன்னிராசி மேசராசி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். தாய் வந்து கடகராசினா அந்த தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. 2 பேருக்குமே விவசாயம் நல்லபடியாக வரும். விவசாயம், வேளாண் விளைபொருள், தோட்டம், பயிர், பச்சை இதெல்லாம் வளர்க்குறதெல்லாம் 2 பேரும் நல்லபடியாக இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து பில்டிங் கான்ட்ராக்டர், ப்ரொமோட்டராக இருந்தாலும் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி விஷயத்தில் கன்னியும் மேசமும் நல்லா ஒத்து போகும். சரியா? இவங்க 2 பேரும் ஒத்து போகிற அமைப்பு இதுதான். வண்டி, வாகனம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தாங்கன்னா நல்லா ஒத்து போகும். அடுத்து புத்திர பாக்கியம், அதிர்ஷ்டம், குலதெய்வம், இப்படி நிறையா சொல்லலாம். புத்திர பாக்கியத்தை எடுத்துக்குருவோம். மேசராசி வந்து பிள்ளைகிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பிள்ளை மேலே ரொம்ப உயிரை விடுவாங்க, பிள்ளைக்காக வாழ்வாங்க. என்னுடைய உயிர், ஜீவன், நாடி எல்லாமே வந்து பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெடிகேஷனாக இருப்பாங்க குழந்தைகள் மேலே. கன்னி அப்படி இருக்காது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். பிள்ளையாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, வாய் வேறு வயிறு வேறு அப்படின்னு நினைப்பாங்க. உனக்கு பயிற்சினா நீ சாப்பிடு, எனக்கு பயிற்சினா நான் சாப்பிடேன். உனக்கு புத்தி இருக்குல்ல, புத்திப்படி நட, உன் அறிவுப்படி நட, நான் ஏன் அறிவுப்படி நடக்கிறேன்னு அறிவை என்றைக்குமே மையப்படுத்துவாங்க. கன்னிராசி என்றைக்குமே அறிவு சார்ந்தவராக இருப்பாங்க. அறிவுக்கு தான் வேலை கொடுப்பாங்க. மேசராசி அப்படி கிடையாது. உணர்ச்சிக்கு வேலை கொடுப்பாங்க. உணர்ச்சிங்கிறது வேறு, அறிவுங்கிறது வேறு. சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் மேசராசிக்காரங்க ஆசாபாசமாக இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க அளவோடு இருப்பாங்க. ஒரு வட்டம் போட்டு தான் பிள்ளைகிட்ட பழகுவாங்க. அறிவுபூர்வமாக இருப்பாங்க. பிள்ளை சொல்லிருச்சுன்னு உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது தேவையா தேவையில்லையான்னு பகுப்பாய்ந்து பிரித்து பார்த்து செய்வாங்க. அதுபோக அதிர்ஷ்டம் வந்து மேசராசிக்கு வந்து நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டம் வந்து மேசராசிக்கு எப்போயுமே கை கொடுக்கும். கன்னிராசிக்கு வந்து அது 2ஆம் தரம் 3ஆம் தர யோகமாக தான் இருக்கும். சரியா? அதிர்ஷ்டத்தை நம்பி மேசராசி இருக்க மாட்டாங்க. என்றைக்கு ஒரு இடத்துல அறிவு வேலை செய்யுதோ அங்கே வந்து அதிர்ஷ்டம் இருக்காது. ஏன்னா இவன் தான் அறிவாளி ஆகிட்டானே. அறிவாளி வந்து எனக்கு அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டான். சரியா? அவனுக்கு வந்து அறிவு தான் முக்கியம். என் அறிவை வச்சு நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் என் அறிவால் அதிர்ஷ்டத்தை அளப்பேன் அப்படிம்பாங்க. சரியா? நான் அதை வந்து மெஷர் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. மேசராசிக்காரங்க அதிர்ஷ்டத்துக்கு அடிமையாகிடுவாங்க. சரியா? இப்படி அமைப்பில் சில வித்தியாசப்படும். அதுபோக வந்து கோயில் குளத்துக்கு போகிறது, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுல வந்து மேசராசிக்காரங்க விழுந்து போவாங்க. கன்னிராசி நேர்கள் விருப்பப்பட்டால் போவாங்க. அதுபோல் கன்னிராசி நேர்களுடைய குலதெய்வம்லாம் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். அலைஞ்சு திரிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து உத்தியோகத்தில் வந்து கன்னிராசி நேர்கள் வந்து அப்படியே ஷார்ப்பாக ஸ்டெடியாக அப்படி நிற்பாங்க. சரியா? கிங்கு மாதிரி நிற்பாங்க. மேசம் அப்படி இருக்காது. சரியா? உத்தியோகத்தில் வந்து அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க. கொடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஆனால் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் லெவலில் தான் இருப்பாங்க. எஜுகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் லெவலில் தான் இருப்பாங்க. கன்னி அப்படி கிடையாது. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு உலகத்தை ஆளுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோனு, ஒரு லேப்டாப் இருந்தால் போதும். உலகத்தில் உள்ள அனைத்து வேலையும் ஒரு இடத்துல உட்காந்து முடிச்சு விட்ருவாங்க கன்னி. அடுத்து வந்து கணவன் மணி உறவு 2 பேத்துக்குமே நல்லாயிருக்கும். சரியா? கணவன் மணி உறவு, மேசராசி வந்து கணவன் மணி உறவை வந்து ஒரு இன்டகிரேஷனாக எடுத்துக்கிறாங்க, இணைப்பாக எடுத்துக்கிறாங்க. மேசராசி நேர்கள் வந்து கன்னிராசி நேர், இப்போ ஒருத்தர் வந்து மேசராசி, மனைவி கன்னிராசி வச்சுக்கோங்களேன். மேசராசி வந்து கன்னிராசி நல்ல இணைப்பாக கொண்டு போயிட்டே இருக்கும். ஆனால் கன்னிராசி வந்து இப்படி போகணும்னா வரவுலேயே இருக்கும். புருஷங்கிட்ட இருந்து பணம் வராதா, பொண்டாட்டிக்கிட்ட இருந்து பணம் வராதா, மணி மைண்டிலே இருப்பாங்க. அந்த இணக்கத்தில் இருந்தாலுமே மணி மைண்டடே இருப்பாங்க. ஏன்னா இவங்க அறிவுக்கு சொந்தக்காரங்களில் வர்றாரு போகிறாரு. அம்மா ஒரு 10 நாளைக்கு நல்லா இருப்பார், சம்பளம் வாங்கியிருப்பார், கொஞ்சம் குழவார், அங்கிட்ட கூட்டு போவார். அப்புறம் மாத கடைசியில் நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவார், காசு கேட்பார். இப்படி ஒரு மைண்ட்லேயே இருப்பாங்க. எப்போயுமே மணி மைண்டடாக தான் இருப்பாங்க கன்னிராசினியர்கள். பணத்தின் மேலே தான் ஒரு மதிப்பு வச்சு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், பணம் இருந்தால் தான் குடும்பத்தை நடத்த முடியும், பணம் இருந்தால் தான் வீட்டு வாடகை கொடுக்க முடியும், பணம் இருந்தால் தான் அரிசி பருப்பு வாங்கி போட முடியும். அதனால் கன்னிராசினியர்கள் வந்து கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த பணத்தை மையப்படுத்திட்டு தான் குடும்ப உறவுகளை வந்து அவங்க வந்து இன்வால்மெண்ட் ஆவாங்க. சரியா? கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பணத்தை மையப்படுத்திக்கிட்டு தான் இவங்க வந்து அதுக்குள்ளே போவாங்க. அடுத்து வந்து திடீர் அதிர்ஷ்டம், உடல் ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா 2 பேர்த்துக்குமே அந்தளவு சிறப்பாக இருக்காது. 2 பேருமே முடியலைன்னா படுத்துக்குருவாங்க. சரியா? 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் முடியாமல் போயிடும். அதுலேங்க மேசராசிக்கு ரொம்ப முடியாமல் போகும். ஆனால் தாங்கிக்கிடுவாங்க. மேசராசி நேர்களுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா தாங்கிக்கிடுவாங்க. மேசராசிக்காரங்களுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு, கன்னிராசிக்காரனை தேட மாட்டான். என்ன செய்வானா, அவனே போய் ஸ்டவ்வை பற்ற வச்சு சுடுதண்ணியை போட்டு குடிச்சு மாத்திரையை போட்டுருவான். கன்னி அப்படி இருக்காது. ஒரு ஆளை கூப்பிடும், எப்பா நான் முடியல, போ எனக்கு ஒரு சுடுதண்ணி வச்சு கொடு, மாத்திரையை எடுத்து கொடு, எனக்கு கையை அமைக்கி விடு, காலை அமைக்கி விடு அப்படின்னு ஆளுகளை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து உடல் உழைப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அறிவுக்கு சொந்தக்காரங்களில் மூளைக்கு தான் வேலை கொடுப்பானுங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப இருக்காது. ஸோ கன்னிராசிக்கு உடம்புக்கு முடியல, எது வியாதி வந்துருச்சு, கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா மற்றவங்களை தேடிக்கிட்டே இருக்கும். ஆனால் மேசராசி அப்படி இல்லை. தான் வேலையை தான் பார்த்துரும், தனக்குன்னு யாரும் கிடையாது, நம்ம தான் செய்யணும் அப்படின்னு நிலைப்பாட்டுக்கு மேசராசி வந்துடுவாங்க. கன்னிராசி மற்றவங்களை எதிர்பார்ப்பாங்க. ஸோ உடல்நல பிரச்சனைகள், நோய்வாய்ப்பட்டால், வேறு என்ன சொல்கிறது, வம்பு வழக்கு பிரச்சனைகள் எது வந்தாலுமே மேசராசி வந்து ஓரளவு தாக்கு பிடிச்சிரும், கன்னி பொத்துன்னு விழுந்துடும். எந்த ஒரு பிரச்சனைனாலும் அப்படி சுணங்கிடுவாங்க, அடுத்தவங்களோட தேவையை எதிர்பார்ப்பாங்க.
இந்த அமைப்பு இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, மேசராசி வந்து திடீர் அதிர்ஷ்டம் இவங்களே உருவாக்குவாங்க. அது எப்படின்னா, இவங்க ஒரு காரியம் செஞ்சு வச்சுருப்பாங்க, ஆனால் அதை மறந்துடுவாங்க. அந்த காரியம் ஒரு காலத்தில் வந்து என்ன ஆகினா அது வந்து பயிராகி அது வந்து விளைச்சலாகி இவங்களுக்கு திடீர் லாபத்தை கொடுக்கும். மேசத்துக்கு அப்படி, கன்னிக்கு அப்படி வராது. சரியா? மேச ராசிக்காரங்களுக்கு திடீர்னு வரும் பணம், அவங்களுக்கே தெரியாது. ஆனால் இவங்க பணம் தான். போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட்டிருப்பாங்க, அது மறந்தே போயிருப்பான். 5 வருஷம் போட்டிருப்பான், மறந்தே போயிடுவான். அது திடீர்னு மெச்சூர்ட் ஆகி போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கவர் வரும், உங்கள் பணம் மெச்சூர்ட் ஆகிடுச்சு, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னா, அப்பாடா பரவாயில்ல நமக்கு பணம் வருது அப்படின்னு அப்போ தான் நான் வரும். கன்னிராசிக்கு அந்த அமைப்பில் இருக்காது. திடீர் அதிர்ஷ்டம் வந்து கன்னிராசிக்கு வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக அமையாது. திடீர் அதிர்ஷ்டமும் இவங்க எதிர்பார்க்க முடியாது. அடுத்து வந்து அப்பா தகப்பன் வழி உறவு எப்படி சார் இருக்குன்னா, 2 பேருமே தகப்பன் வழி உறவில் நல்லா இருப்பாங்க. கன்னிராசி நேயர்கள் வந்து தாய்க்கும் சரிம்பாங்க, தகப்பனுக்கும் சரிம்பாங்க. ஓரளவு அப்பா வழியில் வந்து இவங்க வந்து கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க கன்னிராசி நேயர்கள். அப்பாவுடைய இடம் கிடைக்காதா, வீடு கிடைக்காதா, அப்பா வச்சு எதுவும் சொத்து சம்பாதிக்க முடியாதா, அப்படிலாம் நினச்சி கணக்கு போட்டு வாழ்வாங்க. மேசராசி அப்படி கிடையாது. அப்பானா பொத்துன்னு விழுந்துருவாங்க, அப்பனுக்காக உயிரியே கொடுப்பாங்க. அப்பா மேலே அவ்வளோ அளந்த பாசமாக இருப்பாங்க மேசராசி நேயர்கள். அப்பா மேலே அந்தளவுக்கு சொத்து பத்தெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. தகப்பன் சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு மேசராசிக்காரங்க இருப்பாங்க. கன்னிராசியும் பிரியமாக இருப்பாங்க தகப்பன் மேலே. இருந்தாலும் சில நப்பாசை இருக்கும். அப்பாவுடைய வண்டி கிடைக்காதா, அப்பா வண்டியை எடுத்து கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு போகலாமா, அப்பாவுடைய எப்படி என்னென்னா அப்பா வச்சு சில காரியங்களை அனுபவிக்கலாமா, சில சுகங்களாக அனுபவிக்கலாமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. அதுபோக வந்து பேரு புகழ் அந்தஸ்து வந்து மேசத்துக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். மேசத்துக்கு வந்து பேரு புகழ் அந்தஸ்து வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? ஆனால் கன்னிக்கு வந்து ஒரு அந்த ஏரியாவுக்குள்ளே தான் இருக்கும். அந்த குடும்பம் சார்ந்த விஷயம், அங்காளி பங்காளி சொந்த பந்தத்துக்குள்ளே தான் இவங்களுக்கு பேர் இருக்கும். வழிய மேசம் அளவுக்கு பரவி இருக்காது. சரியா? கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மேசம் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். வெளி உலகம், வெளி வட்டாரம், பழக்க வழக்கம் இதில் வந்து மேசம் வந்து ரொம்ப இருக்கும். அதுவும் மேசராசினியர்கள் வந்து ஆலய பணியில் ரொம்ப அறிவுபூர்வமாக இருப்பாங்க. ஆலய பணி, வெகுது நலத்தொண்டு, ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு ஈடுபாடாக இருப்பாங்க, அதை கொண்டாடுவாங்க. கன்னி வந்து அளவோடு தான் இருக்கும். சரியா? மேசராசினியர்கள் ஒரு திருவிழாவுக்கு போகிறதா இருந்தால் தெருவையே பரட்டி போடுவாங்க, தெருவையே தெரு முழுக்க கொண்டாடுறதுக்கு அளவுக்கு செய்வாங்க. கன்னி அப்படி கிடையாது, குடும்ப அளவுக்கு செய்வாங்க. 4 பேர் வந்தால் போதும், சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அடக்கமாக வந்துடுவாங்க. மேசம் அப்படி கிடையாது. சரராசியில் தெருமுழுக்க வெடி போடுவாங்க. அந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் சரவெடி வச்சு விட்ருவாங்க. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக அந்த விழாவை கொண்டாடுவாங்க. ஸோ இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அடுத்து வந்து கர்மம், செய்கிற காரியம், தொழில், கர்மம், ராஜ்யம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 2 பேருக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் கன்னி வந்து அதிர்ஷ்டத்தை நம்புவாங்க. எந்த ஒரு காரியம் பண்ணாலுமே அதிர்ஷ்டத்தை நம்புவாங்க. ஆனால் வந்து மேசம் வந்து அதில் ஒரு எஃபெக்ட் போடுவாங்க. சரியா? தொழில், காரியம், மற்ற விஷயத்தில் வந்து ஒரு எஃபெக்ட் போடுவாங்க, தன்னை முன்னிலைப்படுத்தி தான் அவங்க அதை செய்வாங்க. ஆனால் கன்னிராசி வந்து அதில் அதிர்ஷ்டத்தை போடுவாங்க. அதுபோக கன்னிராசிக்காரங்கிட்ட இன்னொரு ஒரு குணாதிசயம் இருக்கும். கர்மம், காரியத்தில் வந்து தன் பிள்ளைகளை விடுவாங்க. ஒரு காரியம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க போக மாட்டாங்க, மகனை போக சொல்லுவாங்க, இல்லைன்னா மகளை போக சொல்லுவாங்க, தன்னோட வாரிசுகளை அனுப்புவாங்க. அதே மாதிரி தனக்கடுத்து தன்னோட வாரிசுகள் தான் வந்து நம்மளுடைய வேலையை பார்க்கணும் ஆர்வமாக இருப்பாங்க. வாரிசு உரிமையை கொண்டாடுவாங்க. எனக்கடுத்து நீ தான் அந்த தொழிலை பார்க்கணும், இந்த வியாபாரத்தை பார்க்கணுன்னு பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் அப்பயே ஆரம்பத்திலே அடிக்கோட்டு போட்டு விடுவாங்க. தனக்கடுத்து அந்த பிள்ளை தான் வரணும்னு என்ன சொல்லுவாங்க, பேர் பாலபாடம் எடுப்பாங்க. ஆனால் மேசராசி அப்படிலாம் கிடையாது, அடித்து தூள் கலப்பி போயிட்டுருப்பாங்க. சரியா? அவங்க வேறு லெவலில் இருப்பாங்க. அடுத்து வந்து லாப நோக்கம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, மேசராசிகளால் லாபம் கிடைக்கும். எந்த அளவுக்கு தொழில், வியாபாரம், ட்ரேடிங் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நல்ல லாபம் இருக்கும். சரியா? நல்ல லாபத்தை நல்லா அறுவடை பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. கன்னி வந்து அந்த அளவுக்கு தொழிலில் லாபம் பண்ண முடியாது, உத்தியோகத்தில் தான் லாபம் பண்ணுவாங்க. சரியா? உத்தியோகம் மற்ற விஷயத்தில் லாபம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு லாபத்தில் வந்து பெருசாக வராது. அப்படியே லாபம் வந்தாலுமே இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வரும். சரியா? அதில் வந்து கடன் போகும், டெபிட் போகும், சில பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, வயதா இப்படி நிறையா இருக்கும். ஸோ கன்னிராசினியர்கள் வந்து பெரிய மாச லெவலில் ப்ராஃபிட் எடுக்க முடியாது, பெனிஃபிட் எடுக்க முடியாது. மேசராசி வந்து 2 சேர்ந்து செஞ்சாங்கன்னா நல்ல லாபத்தை எடுப்பாங்க. இப்போ இந்த வீடியோ வந்து 2 பேருக்குமே சேர்ந்து தான் சொல்கிறேன் நான். 2 பேருமே சேர்ந்து அந்தந்த நிலையில் இருந்தாங்கன்னா இந்த அமைப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன் நான். குடும்பமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அந்தந்த அமைப்பில் 2 பேரும் சேர்ந்து சில காரியங்கள் பண்ணாங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸை சொல்லிட்டு இருக்கிறேன், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? அடுத்து வந்து அயனசயன போகம் எப்படி இருக்கும்? மேசராசி வந்து நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. கணவன் மனைவி கூட அயனசயன போகம் நல்லா தான் இருக்கும், படுக்கை சுகம் நல்லா இருக்கும். கன்னியும் கொஞ்சம் இணக்கமாக போகும். சரியா? இணக்கமாக போகும், நல்லா அந்த நினச்சி எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும். மேசம் என்ன, அந்த காரியம் முடிஞ்சுன்னா அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. சரியா? அந்த நேரத்தில் மட்டும் சந்தோஷமாக இருந்துக்குருவாங்க. அதுபோக வந்து மேசம் வந்து நிறைய விரயம் பண்ணுவாங்க. தன்னுடைய சொந்த சுகத்துக்காக, சந்தோஷத்துக்காக, மணவனுக்காகவோ, கனவிக்காவோ,
மணவன் என்ன சொல்கிறது, மனைவி அல்லது கணவனுக்காகவோ நிறைய செலவு பண்ணுவாங்க. நட்பாக இருந்தாலும் செலவு பண்ணுவாங்க. சரியா, செலவு விரயத்தை கொஞ்சம் ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, நல்லா செலவு பண்ணுவாங்க. கன்னி இப்படி பண்ண மாட்டாங்க. சரியா, கன்னி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீயும் செய்ய நானும் செய்கிறேன் அப்படிம்பாங்க. ஒரு இடத்துல 100 ரூபா செலவாகுதுன்னா நான் 50 ரூபா சொல்கிறேன், நான் 50 ரூபா செய்கிறேன், நீ 50 ரூபா செய்ய அப்படிம்பாங்க. மேசை அப்படி கிடையாது, டக்குன்னு கொடுத்துருவாங்க. 100 ரூபா செலவாகுதுன்னா டக்குன்னு பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துருவாங்க. கன்னி அப்படி கிடையாது, ரொம்ப கணக்கு பார்த்து தான் செலவு பண்ணுவாங்க. சரியா, விரயம் பண்ணுறதில் வந்து கணக்கு பார்ப்பாங்க, ஷேரிங்கை வந்து எதிர்பார்ப்பாங்க. நீயும் பண்ணு நானும் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. மேசை அப்படி கிடையாது, அடுத்த வேலை கூட நினைக்க மாட்டானுங்க, டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த அமைப்பெல்லாம் மேச ராசிக்கு உண்டு. ரைட் சார். இப்போ 2 பேர்த்துக்குமே ஒரு இடத்துல இருக்கிறாங்க, பஞ்சாயத்து ஆகுது, பிரச்சனை ஆகுது. இவங்களுக்கு தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இயற்கை ஒன்று கொடுத்துருக்குல்ல, வெயில்னா மழைன்னு ஒன்று கொடுத்துருக்குல்ல. இப்போ வந்து கன்னி ராசிக்கும் மேச ராசிக்கும் ஒரு பஞ்சாயத்து, ஒரு மீடியேட்டர் வேணும். என்ன பண்ணலாம், யார் சார் வரலாம் அப்படின்னா, துலாம் ராசிக்காரங்க வரலாம், அடுத்து ரிஷப ராசிக்காரங்க வரலாம். துலாம் ராசி ரிஷப ராசி வந்து 2 பேர்த்துக்குமே வந்து நல்லபடியாக ஒத்து போவாங்க. இப்போ கன்னி ராசி மேச ராசி இருக்கிறாங்க, இவங்க எங்கேனாச்சும் போகும்போது துலாம் ராசி அல்லது ரிஷப ராசியில் ஒருத்தர் கூட்டு போயிட்டாங்கன்னா 2 பேர்த்துக்குமே நல்லது. எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை தீர்த்து விட்ருவாங்க. இப்போ கன்னி ராசி மேச ராசியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு துலாம் ராசியில். அந்த பிள்ளை வந்து அம்மா அப்பா பிரச்சனையை தீர்த்து விடும். அம்மா அப்பா சண்டை வச்சுன்னா அந்த பிள்ளை தீர்த்து விட்ருவோம். அந்த பிள்ளை சொல்லிச்சுன்னா 2 பேருமே கேட்பாங்க. இப்போ கணவன் மனைவி மேச ராசி கன்னி ராசி, குழந்தை துலாம் ராசியில் பிறந்திருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைக்காக 2 பேருமே உயிரை கொடுப்பாங்க, பிள்ளை மேலே பசமாக இருப்பாங்க. பிள்ளை சொல்லிச்சுன்னா 2 பேருமே ஒத்துக்குருவாங்க. சரியா, தான் தவறை திருத்திக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமாக போயிடுவாங்க. ஸோ கன்னி மேசம் இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக துலாம் ரிஷபம் இருக்கணும். இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக இவங்களுக்கு பரிகார வழிபாடு மகாலட்சுமி தான் வழிபாடு பண்ணணும். கன்னி ராசி மேச ராசி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். சரியா, பசுமாட்டுக்கு வந்து வெள்ளிக்கிழமை கடலை உருண்டை கொடுக்கணும், பொரிகடலை உருண்டை கொடுக்கணும். பொரிகடலை இருக்குல்ல, பொரிகடையில் உருண்டை இருக்கும், வெல்லம் போட்டு உருண்டை கடையில் கிடைக்கும், வெல்லம் போட்டு உருட்டி வச்சுருப்பாங்க. பொரிகடலை உருண்டை அப்படிம்பாங்க, கடையில் கிடைக்கும். சரியா, 5 ரூபா 5 ரூபா நினைக்கிறேன். இப்போ 50 பைசா 1 ரூபா இருந்தது, இப்போ 5 ரூபா நினைக்கிறேன். பெரிய உருண்டை கிடைக்கும், பொரிகடலை உருண்டை அப்படிம்பாங்க. வெல்லம் போட்டு அதை செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை வாங்கி வெள்ளிக்கிழமை கொடுக்கணும். சரியா, வெள்ளிக்கிழமை மதியம் 1 to 2 கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீரும். கன்னிராசி மேசராசி ஒரு இடத்துல இருக்கிறாங்க, பிரச்சனை போயிட்டு இருக்குது, ஒத்து போக முடியல. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையோ, உத்தியோக பிரச்சனையோ, தொழில் பிரச்சனையோ, அரசியல் பிரச்சனையோ, அரசாங்க பிரச்சனையோ, ஏதோ ஒரு பிரச்சனை, இவங்க வந்து அதை செய்யணும். யாரோ ஒருத்தர் செஞ்சால் கூட போதும். சரியா, அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க வந்து மனசு மாறுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ மேசத்துக்கும் கன்னிக்கும் வந்து சுக்கிரன் வந்து ஒரு மெயினான கிரகமாக வருகிறார். செவ்வாய்க்கும் புதனுக்கும் வந்து சுக்கிரன் வந்து ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார். அப்படி இருந்துமே சுக்கிரன் வந்து புதன் பக்கம் தான் ரொம்ப சாய்வார். சுக்கிரன் வந்து கன்னிக்கு தான் ரொம்ப செய்வார். சரியா, கன்னி 2 பேருக்குமே அவர் மத்தியஸ்தராக இருந்தாலுமே கன்னிக்கு தான் ஒரு ஃபேவராக இருப்பார். ஆனால் அவர் கன்னிக்கு ஃபேவராக இருந்தாலுமே செவ்வாய் வந்து சுக்கிரனை ஏற்றுக்குருவார். ஏன்னா செவ்வாய் வந்து சுக்கிரன் மேலே காதல் கொள்வார். செவ்வாய்க்கு வந்து காதலினாலே சுக்கிரன் தான். செவ்வாய்க்கு வந்து காதலிங்கிறது வந்து சுக்கிரன் தான். மேசராசி நேர்கள் வந்து ரிஷபராசி துலாம் ராசி கல்யாணம் பண்ண வச்சுக்கோங்களேன், அப்படி இருப்பாங்க, பொண்டாட்டி மேலே பாசமாக இருப்பாங்க. ஒரு மேசராசி ஆண் வந்து ரிஷபராசி பெண்ணையோ துலாம் ராசி பெண்ணையோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் நல்லா வச்சுருப்பான். அப்படி வச்சுருப்பான். ஒரு ரோஜா பூவை அப்படி மோந்து பார்க்குற மாதிரி மோந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. ஆனால் அப்படி இருந்தாலுமே இந்த ரிஷபமும் துலாமும் வந்து கன்னி மேலே தான் ஒரு கண்ணாக இருக்கும். கன்னி மேலே கருணையாக இருப்பாங்க. சரியா, கண்ணாக இருக்க மாட்டாங்க, ஒரு கருணையாக இருப்பாங்க, அவங்க மேலே கொஞ்சம் பச்சாவிதமாக இருப்பாங்க. ஆனால் மேசம் வந்து ரிஷபம் துலாம்னா அப்படியே அடிக்ட் ஆயிரும். சரியா, இப்போ இதெல்லாம் இயற்கையில் இப்படி சில இதெல்லாம் இருக்குது. இது எத்தனை பேருக்கு புரிந்து வருதுன்னு தெரியல. இதில் எதுவும் உங்களுக்கு புரிந்து இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். சரியா, ரைட்டு, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஓகே, இப்போ நட்சத்திரத்துக்கு எடுத்துக்குருவோம். இப்போ நிறைய பேர் இதில் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், உறவு முறையில் இருக்கலாம். நட்சத்திரத்துக்கு வந்து நான் சொல்கிறேன். சரியா, இனிமேல் இருக்கிறவங்க இந்த நட்சத்திரத்தை மேட்ச் பண்ணிக்கோங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இது கொஞ்சம் பிரயோஜனமான தகவலாக இருக்கும். திருமணம் ஆனவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது, கட்டி தான் கழிக்கணும். சரியா, திருமணம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது, வாழ்க்கையை கொண்டு தான் போகணும். திருமணம் ஆகாதவர்கள் இதை செஞ்சுக்கலாம். பெண்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா பொதுவாக நட்சத்திர பொருத்தம்ங்கிறது வந்து பெண்களை வச்சு தான் பார்க்கணும். பெண்ணுக்கு தான் ஆண் நட்சத்திரம் மேட்சாக தான் பார்க்கணும். நட்சத்திர பொருத்தம் ஆண்களுக்கு பார்க்கக்கூடாது, பெண்களுக்கு தான் பார்க்கணும். இப்போ இந்த கன்னிராசி பெண்களுக்கு சொல்கிறேன், திருமணம் ஆனவர்களும் சரி ஆகாதவர்களும் சரி, திருமணம் ஆகாதவர்களுக்கு இது கூடுதலாக பார்க்கப்படுகிறது, முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து கன்னிராசியில் வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு பரணி ஒத்து போகும். கன்னிராசியில் பிறந்த அஸ்த நட்சத்திர பெண்ணுக்கு பரணி நட்சத்திர ஆண் ஒத்து போயிடுவான். இந்த வீடியோ நல்லா கேட்கணும், என்கிட்ட கேள்விலாம் கேட்கக்கூடாது, நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ புரியலைன்னா மறுபடியும் ஒரு தடவை கேட்டுக்கணும். அந்த சம்மந்தப்பட்டவர்கள் உடனே ஃபோன் பண்ணி கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது. நிறைய பேர் வீடியோ முழுமையாக கேட்குறது கிடையாது, உடனே ஃபோன் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கேட்டுறது. எனக்கு ஞாபகம் இருக்காது. நான் ஒரு நாளைக்கு 3 ராசிக்கு வீடியோ போடுவேன். எந்த ராசிக்கு எந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது. அதனால் வீடியோ முழுமையாக கேளுங்க.
தெரியாத விஷயத்தை மட்டும் கேளுங்க. நான் சொன்ன விஷயத்தையே என்கிட்ட திருப்பி கேட்காதீங்க, சரியா? அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் ஒத்து போவான் மேசராசியில். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண், சித்திரைங்கிறது வந்து இதில் கண்ணியில் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு வந்து அசுபதி நட்சத்திரம், மேசத்தில் அசுபதி ஒத்து போவான். அதே மாதிரி கண்ணியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு மேசத்தில் பரணி நட்சத்திரம் ஒத்து போகாது. ஸோ கண்ணியில் பிறந்த பெண்ணுக்கு அஸ்தத்துக்கு வந்து பரணி ஒத்து போகும், சித்திரைக்கு வந்து அசுபதி ஒத்து போகும். ஆனால் சித்திரைக்கு வந்து பரணி ஒத்து போகாது. உத்தரம் வந்து இங்கே வராது. உத்தரத்துக்கு வந்து உத்தரத்தில் பிறந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு வந்து மேச ராசி வராது, மேச ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் வராது. ஸோ அஸ்தம் சித்திரை ரெண்டுக்கு தான் வரும். அதில் அஸ்தத்துக்கு வந்து பரணி ஒத்து போகும், சித்திரைக்கு வந்து அசுபதி ஒத்து போகும், சித்திரைக்கு வந்து பரணி ஒத்து போகாது. இப்போ மேசராசியில் பிறந்த பெண்கள், சரியா, அவங்களுக்கு யார் ஒத்து போவாங்க பார்ப்போம். கண்ணியில் மேசராசியில் வந்து அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு வந்து அஸ்த நட்சத்திர ஆண் ஒத்து போவான், கண்ணியில் பிறந்த ஆண் ஒத்து போவான். மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு கண்ணியில் வந்து உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் ஒத்து போவான். மேசராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு கண்ணியில் அஸ்த நட்சத்திர ஆண் ஒத்து போவான். சரியா, சொல்லியாச்சு, தெளிவாக சொல்லியாச்சு. ஒத்து போகாதது அப்படி பார்த்தோம்னா மேசராசியில் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு வந்து கன்னிராசியில் உத்தரம் ஒத்து போகாது. மேசராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு சித்திரையில் பிறந்த ஆண் ஒத்து போக மாட்டான். ஓகே நேர்களே, வீடியோ இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நட்சத்திர பொருத்தங்கள், இதுதான் மெயினாக பார்க்குறாங்க நம்ம ஆளுகள்லாம். உள்ளூர் ஜோசியர்லாம் இதை தான் பார்ப்பாங்க. ஆனால் போதி ஜோதிடத்தில் நானும் நட்சத்திர பொருத்தம்லாம் பார்ப்பேன். இது போக ராசி பொருத்தம், ராசியாதிபதி பொருத்தம், லக்கண பொருத்தம், லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12, 5ஆம் இடம் இதெல்லாம் பார்ப்பேன். 2ஆம் இடம் குடும்பம், 7ஆம் இடம் கலஸ்திரம் இன்டகிரேஷன், 12ஆம் இடம் அயனசேன போகம், 4ஆம் இடம் சுகம், 5ஆம் இடம் புத்திர பாக்கியம், 8ஆம் இடம் ஆயுள். என்னதான் இருந்தாலுமே 2 பேரும் சேர்ந்து ஆயுளோடு வாழணும். அதுபோக அவங்களோட தசாபுத்தி. ஒருத்தவங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரு 20 வருஷத்துக்கு, அடுத்து வருகின்ற 20 வருஷத்துக்கு தசாபுத்தி நல்லா இருக்கணும். 20 வருஷம் தாண்டிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவாங்க. சரியா, அடுத்தடுத்து நடக்கிற காரியங்கள்லாம் போயிடும். பிள்ளைகளும் பெரியலாயிரும், பிள்ளைகளுக்காக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் தசாபுத்தியும் பார்க்கணும். இதுதான் ஒரு ஜோதிடரோட கடமை. சில பேர் இந்த நட்சத்திரத்தை பொருத்தம் மட்டும் பார்த்து சொல்லிடுவாங்க. அந்த உள்ளூர் ஜோசியர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, நட்சத்திர பொருத்தத்தை பார்த்துட்டு பொருத்தம் இல்லைன்றவாங்க. அது அல்ல ஜோதிடம். ஜோதிடத்தில் நிறைய சூட்சுமம் இருக்குது, நிறைய முறைகள் இருக்குது. ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மேசம் கன்னி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.